அன்பார்ந்த முருக பக்தர்களே வணக்கம். இதை முந்தைய காணொலியில் நான் கடைசியாக அந்த டென்ட்டில் இருந்து முருகர் கோயில் போகிற விஷயத்தை பற்றி பதிவு பண்ணியிருப்பேன். கிட்டத்தட்ட 3:45 எழுந்து அதுக்கப்புறம் எல்லாம் சாப்பிட்டு படுத்ததுக்கப்புறம் அதிகாலை இருந்த காணொலி தான் அந்த அருணகிரிநாதர் சுவாமிகள், பாம்பன் சுவாமிகள் இதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு உண்டான எல்லா விஷயமும் காட்டிட்டு நான் மேலே போனேன். சரி, இது எப்படி எடுத்துகிட்டு போனேன் அப்படின்றதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சுவாரஸ்யமான விஷயம் இருக்குது. குப்தி கார்த்திக் சுவாமி கோயிலுக்கு போகிறோம். இந்தியாவோட கடைசி வில்லேஜ் அப்படின்னு சொல்லப்படுது. அங்கே ஒரு முருகர் கோயில் இருக்குது. அந்த முருகர் கோயிலை நம்ம சும்மா ஏதோ போனோம் வந்தோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. நம்ம தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு விஷயத்தை பதிவு பண்ணோம். அது அடுத்த 100 வருஷம் ஆனாலும் அந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லி தியானத்தில் உத்தரவு கேட்கும்போது கிடைச்ச ஒரு விஷயம் தான் அருணகிரிநாதர் பெருமான் சிலையை கொண்டு போய் அங்கே வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு. ஆனால் அருணகிரிநாதர் சிலை நான் பார்த்த வரைக்கும் ஒரு மாதிரி அந்த காகிதத்தால் செய்யப்பட்ட சிலையோ இல்லை ஒரு சில மெட்டீரியலால் செய்யப்பட்ட சிலை தான் எல்லா இடத்துலையுமே இருக்க தவிர அங்கே அந்த குளிர் பிரதேசத்தில் வைக்கக்கூடிய அளவுக்கு எங்கேயுமே இல்லை. எனக்கு ஒரு ஞாபகம் இருக்குது. நம்ம மணின்னு சொல்லி ஒரு தம்பிக்கிட்ட நான் கிட்டத்தட்ட ஒரு 5 மாதத்துக்கு முன்னே ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் அருணகிரிநாதர் சிலை இப்படி தான் வேணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன். அவனும் பண்ணி வச்சுட்டா எனக்கு தெரியாது. ஆனால் அது கடைசியில் எங்கெங்கே போய் நம்ம ராஜலட்சுமி அம்மா மூலயமா ஒரு சிலை ஒன்று கிடைக்கப்படுது. அவரும் ஒரு சிலை கொடுக்குறாரு. முருகர் உத்தரவுப்படி ஒரு சிலை எடுத்துகிட்டு போய் அங்கே போய் வைக்கணும்னு சொல்கிறப்போ அருணகிரிநாதர் சிலை மட்டும் தான் எடுத்துக்க வைக்கணும்னு சொல்லி உத்தரவு வந்துச்சு. கரெக்டாக அந்த பயணம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் பாம்பன் சுவாமி சிலையும் கொண்டு போய் அங்கே வைக்கணும். பாம்பன் சுவாமிகள் சிலையும் இதே மாதிரி 50 நாள் ஆன சிலை, அருணகிரிநாதர் சிலையும் 50 நாள் ஆன சிலை தான். இந்த 2 சிலையும் அங்கே போய் வைக்கணும் உத்தரவு வருது. அது ஒரு பாம்பன் சுவாமிகளோட மிகப்பெரிய தீவிர டிவோட்டி. அவங்க நிறைய விஷயங்கள் என்னோட முருகர் ஆராய்ச்சியில் நான் நிறைய விஷயங்கள் அவங்க சொல்லியிருக்கேன். அவங்க உத்தரவு கேட்கும்போது ஆமன் அவங்ககிட்டேருந்து அதை பத்திரமா வாங்கிட்டு அதுக்கப்புறம் அங்கே போய் கொண்டு சேர்க்குற வரைக்கும் பெரிய விஷயம். அது நான் எடுத்துகிட்டு போகிறப்போ என்னோடய செக்இன் ஹேண்ட் லக்கேஜ் பேக்கில் தான் எடுத்துகிட்டு போனேன். செக்இன் பேக்கேஜில் போட முடியல. அதுக்கப்புறம் அதை கேட்டு அதுக்கு நான் விளக்கம் சொல்லி இதனால தான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி பல தடைகள் தாண்டி நல்லபடியாக குப்தி வரைக்கும் கொண்டு போய் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த சிலையை ஏலக்காய் மாலை அதேமாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஒரு முருகு பக்தை அவங்க ஏலக்காய் மாலை கொடுத்தாங்க. முருகட்ட உத்தரவை கேட்டு வேணால் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க சார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உத்தரவுப்படியே அந்த ஏலக்காய் மாலையும் இந்த அருணகிரிநாதர் சிலையும் பாம்பன் சுவாமிகள் சிலையும் நான் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே போகிற அந்த சேக்கர் வரைக்கும் எனக்கு மனசுக்குள்ளே நம்ம ஒரு பெரிய ஒரு விஷயத்தை செய்ய போகிறோம். வரலாற்றில் முருகப்பெருமான் நம்மளை செய்ய வச்சுருக்காரு, ஒரு கருவியாக தேர்ந்தெடுக்கார். இது மட்டும்தான் என் மனசில் ஓடிக்கிட்டே இருக்குது. ஆனால் இதுக்கு நடுவில் எவ்வளோ மோசமான சூழ்நிலை நான் கீழே இறங்கி போகிறேன், என்னால் சாமி பார்க்கலாம் கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் வந்ததுக்கு அப்புறம் கூட திரும்ப முருகப்பெருமானை கூப்பிட்டு போகிறாரு. அது மட்டும்தான் என் மனசில் ஓடிக்கிட்டே இருக்குது. நம்மளை ஏதோ ஒரு கருவியாக தேர்ந்தெடுக்காரு. எல்லாம் முடிச்சுட்டு கரெக்டாக அங்கேருந்து என்னோடய உதவியாளர்கிட்ட கேட்குறேன், இங்கேருந்து திரும்ப கோயில் எவ்வளோ தூரம் நடக்கணும்? இல்லை சார், அது பக்கத்தில் தான் இருக்குது, வந்துருச்சு சார், போகலாம் சார் அப்படின்றாரு. சரி, இவ்வளோ எல்லாம் நடந்து முடிஞ்சிச்சு, நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி கரெக்டாக வெளியே வந்ததுக்கப்புறம் நான் பார்த்த காணொலி தான் பெரிய காணொலி. நான் இரவு வரப்போ எந்த விஷயத்தையும் உணரலை. கிட்டத்தட்ட நான் சுற்றியே ஐஸ் பனிமலை தான், பனிக்கட்டி மலை, பனியால் ஆன மலைகள் தான் சுற்றி இருக்குது. அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. அதை தாண்டி முருக பக்தர்கள் ஒவ்வொரு வெறித்தனமாக போகிறாங்க. நம்ம பழனியில் பார்த்துருப்போம், காவடி எடுத்துகிட்டு வரவங்க, வேல் கூத்திட்டு வரவங்க எல்லாம் கோயிலுக்கு கொஞ்சம் தூரம் முன்னாடி வரைக்கும் ஒரு நார்மலாக வருவாங்க. கோயில் கிட்ட வர வர அவங்க பக்தி உணர்வில் கத்திட்டு போவாங்க. அந்த மாதிரி ஜெய் கார்த்திகேயான்னு சொல்லி கேலங் பஜீர் அப்படின்னு சொல்லி பயங்கர ஒரு சத்தத்தோட ஒரு உணர்வு மிகுதியில் பக்தியின் உச்சத்துக்கே எல்லாம் கத்திக்கிட்டு போகிறாங்க. நான் அதை பார்த்துக்கிட்டே போகிறேன். மேலே கோவில்கிட்ட போனால் ஒரு 3000 பேர் 4000 பேர் நிற்கிறாங்க, மலையை சுற்றி கோவிலை சுற்றி எல்லாமே. இதில் நான் முன்பு சொன்னது போல் இந்த சிவப்பு தொப்பி அணிந்தவங்க எல்லாம் அந்த காட்டின்னு சொல்லி கேட்குறாங்க. நிறைய பேர் என்னையே கேட்டு போனாங்க, நீங்கள் காட்டி சமூகமானு சொன்னாங்க. இல்லைங்க, நான் தமிழ்நாட்டில் தான் வந்திருக்கேன், நாங்கள் தனித்துவமாக தெரியும் எல்லா இடத்துலையும். ஒரு கட்டத்துக்கு மேலே போலீஸ் ஒரு சில விஷயங்களை அனுமதிக்கலை. போலீஸும் கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு நிகழ்வுக்கு முன்கூட்டியே அவங்க பயணமாக நடைப்பயணமாக அங்கே தங்குறாங்க. வீடியோ காணொலி எதுவும் பதிவு செய்ய வேணான்னு சொல்கிறாங்க. அதை மீறி நான் தான் ஒரு காணொலிகள்னு சொல்லி போகிறப்போ அங்கே ஒருத்தருக்கு சாமி பயங்கரமாக அது கத்தி அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணி வச்சுட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் சொல்கிற இடத்துல மட்டும் நீங்கள் அனுமதியை வாங்கி வீடியோ எடுங்கன்றனால நிறைய விஷயங்கள் நான் பதிவு செய்யலை. உட்காந்துட்ருக்கோம். என்னோட மனசில் என்ன ஆனாலும் நம்ம 12 மணிக்கு கீழே இறங்கிடணும். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், எவ்வளோ கூட்டமாக இருந்தாலும், நம்ம சாமி பார்க்குறோமோ இல்லையோ, இவ்வளோ கூட்டத்தில் நம்ம எப்படி போகிறதுன்னு தெரியாது. ஆனால் முருகப்பெருமான் உத்தரவுப்படி நம்ம ஏலக்காய் மாலை இது எல்லாமே நான் அந்த கடையில் எந்த இடத்துல நைட்டு தங்கினனோ அங்கே போய் சேர்த்தணும். ப்ளஸ் வடப்பள்ளியாண்ட ஒரு படம் வேறு எடுத்துகிட்டு போகிறேன். அந்த 2 படமும் என்கிட்ட ஒரு பெரிய அதிசயம். அது நான் விரிவாக நேர்காணலில் சொல்கிறேன். அந்த 2 படத்தில் ஒரு படம் நான் தங்கியிருந்த அந்த கடையில் அந்த அம்மா கிட்ட கொடுத்துட்டேன். காரணம் இவங்க ரொம்ப நம்மளை அன்பாக பார்த்துக்கிட்டாங்க. அவங்ககிட்ட வடப்பள்ளியாண்டோட புகழ் பெருமையெல்லாம் சொல்லி அவர் எப்படி போட்டோன்னு சொன்னால், அவங்களுக்கு நம்ம முருகர் தான் இங்கே கார்த்திக் சுவாமியாக இருக்கார், கார்த்திக் சுவாமியாக இருக்கிற முருகர் தான் அங்கே வடப்பள்ளி ஆண்டவராக இருக்காருன்னு சொல்லி உணர்ந்து அவங்க அந்த படத்தை வாங்கி பூஜை ரூமில் வச்சுட்டாங்க. அதை வச்சு உடனே கும்பிட்டு விளக்கெல்லாம் ஏற்றுனாங்க. அது ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம்